இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த விழாவினை இன்றை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பலருக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார். 500க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தான் உயிர்த்தெழுந்ததை உறுதிப்படுத்திவிட்டு சீடர்கள் முன்னிலையிலே மேலே எழும்பி செல்லுகின்ற நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது அவரது பணியின் முடிவா என்றால் இல்லை என்றே கூறலாம். மாறாக பணிவின் தொடக்கம் என்றே கூறலாம். எப்படி வாழ வேண்டும் என்று காட்டிக் கொடுத்துவிட்டு மற்றவர்களை இதுபோன்று செய்யுங்கள் என்று தன்னுடைய பணியை தொடங்கி வைத்துவிட்டு அவர் சென்றிருக்கின்றார். இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால், எனக்கு தெரிந்த ஒரு பள்ளி ஆசிரியர், மாணவர்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள். அதுபோன்று அந்த ஆசிரியரும் மாணவர்களை அதிகமாக நேசித்தவர். மாணவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படக்கூடியவர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர், ஜெபிக்கக்கூடியவர். இப்படி எல்லா மாணவர்களாலும் அன்பு செய்யப்பட்டு இருந்த அந்த ஆசிரியர் ஒரு கட்டத்திலே பள்ளி பணியிலிருந்து ஓய்வு அறிவிக்கப்படுகிறார். ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்ணீரில் மூழ்குகிறார்கள். அந்த சூழலிலே ஒரு மாணவன் கேட்டான், இனி எங்களை வழிநடத்தப் போவது யார் என்று கேட்டபொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், நீங்கள் தான் உங்களை வழிநடத்தப் போகிறீர்கள் என்று சொன்னார். அதாவது, நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்கள், நான் என்ன செய்தேன் என்று பார்த்திருக்கிறீர்கள். அதை தற்போது நீங்களே செய்யுங்கள். மற்றவர்கள் மீது பரிவு கொண்டிருங்கள், தைரியமாக இருங்கள், தாழ்நிலையில் இருக்கும் மாணவர்களை உயர்த்த முற்படுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இயேசு விண்ணேற்றத்தின் மூலம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். நீங்கள் நான் சொன்னதை கேட்டீர்கள், நான் செய்ததை பார்த்தீர்கள், இப்பொழுது அதை நீங்கள் சென்று செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, நான் இறுதி வரை உங்களோடு இருக்கிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். விண்ணேற்றம் என்பது அவர் நம்மை விட்டு முற்றிலும் விலகி விடுவதல்ல, மாறாக அவர் நேரம் மற்றும் காலத்தை கடந்து நிற்கிறார். நேரமும் காலமும் அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான். ஆகவே தான் தூய ஆவியின் வடிவில் எல்லா இடங்களிலும் எல்லாரிலும் இயேசு நிறைந்திருக்கின்றார். ஆகவே தான் கூறுகிறார், நான் இறுதி வரை உங்களோடு இருக்கின்றேன் என்று. எடுத்துக்காட்டிற்கு, நம்முடைய குடும்பத்தில் நாம் மிகவும் நேசித்த நமது பெற்றோர்கள், தாத்தாக்கள், பாட்டிகள் இருப்பார்கள். பல நேரங்களில் அவர்கள் நமக்கு பலவித உதவிகளை செய்திருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் நம்மிடையே இல்லை. இறந்து போயிருந்த அந்த நபர்களுடைய நினைவுகள் நமக்கு அவ்வப்போது வருவதுண்டு. உண்மையிலேயே இழப்பு என்பது ஒரு பெரும் வலிதான். ஆனால் காலப்போக்கில் நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கும். அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய செயல்கள் நாம் கடினமான சூழலில் இருக்கும் பொழுது அல்லது கடினமான ஒரு சூழலை சந்திக்கும் பொழுது நாம் அதை எதிர்கொள்ள நமக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை வழிகாட்டுதலாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் நினைவிலிருந்து வழிகாட்டுகின்றார்கள். ஆனால் இயேசு உண்மையிலே உயிர்த்து தூய ஆவியின் வடிவம் கொண்டு நமக்குள்ளே இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக அவிலா தெரேசா அவர்கள் கூறுகிறார்கள், கிறிஸ்துவுக்கு இன்று உடல் இல்லை, உங்கள் உடல்தான் அவர் உடல். இந்த பூமியில் அவருக்கு கால்கள் இல்லை, கரங்கள் இல்லை, உங்கள் கால்களும் கரங்களும் அவருடையவை. இந்த உலகை இரக்கத்துடன் பார்க்க உங்கள் கண்களை அவர் பயன்படுத்துகிறார் என்று கூறுகிறார். ஆக கிறிஸ்து என்னுடைய உடலை தனது ஆயுதமாக பயன்படுத்தி இன்று மக்கள் மத்தியிலே மக்களை அன்பு செய்வதும் அரவணைப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் சொல்லுகின்றார், நீங்கள் நான் உங்களை நேசித்தது போல் பிறரை நேசியுங்கள், உங்களை நேசிப்பது போல் பிறரை நேசியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசு தனது விண்ணேற்றத்திற்கு பிறகு தன் திருச்சபையை வானதூதர்களிடம் ஒப்படைக்கவில்லை. பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், அரசர்கள் என்று பார்த்து ஒப்படைக்கவில்லை. மாறாக மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களிடம், வரி வசூல் செய்து கொண்டிருந்தவர்களிடம், சாதாரண மக்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுகின்றார்.
நமது பணி என்ன? அவர் விட்டு சென்ற அந்த பணியை கடத்துவது, எப்படி கடத்துவது என்று சிந்திக்கின்ற பொழுது கல்கட்டா அன்னை தெரசா அவர்கள் நினைவுக்கு வருகின்றார்கள். ஒரு முறை வயதான ஒரு முதியவர் ஒரு இடத்திலே அடிபட்டு இரத்தம் சிந்த நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கின்ற அந்த சூழலில் இவர் இறந்து விடுவார் என்று தெரியும். மற்றவர்கள் பார்த்துவிட்டு நகர்ந்து விடுகின்றார்கள். இவர் அவரை தூக்கி கொண்டு செல்லுகின்றார். சென்று அவருக்கான மருத்துவ வேலைகளை பார்க்கின்றார். குளிப்பாட்டி உடை அணிவித்து உடலில் இருக்கின்ற புண்களை கழுவி சுத்தம் செய்து அவருக்கு தேவையானவற்றை செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அந்த மனிதன் சொல்லுகின்றான், நான் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பது சாவதற்கு முன்பாக நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அன்னையிடம் மடியிலே உயிரை விடுகின்றான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்கே அன்னை அவர்கள் இறை வார்த்தையை போதிக்கவில்லை, விவிலிய வசனத்தை சொல்லவில்லை, மாறாக நற்செய்தியை வாழ்ந்தார். அதற்காகத்தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுனுடைய விண்ணேற்பு என்பது நம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பு. இயேசுனுடைய பணியை நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் தாங்கியவர்களாக பயணம் செய்வோம். முடிந்தவரை நம்மால் என்ற உதவிகளையும் பிற நலன்களையும் செய்யக்கூடியவர்களாக வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.